தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய தந்தை பெயர் என்ன என்று சர்ச்சில் ஒரு அக்கா கேட்டாங்க. அந்த அக்காவுக்கு நான் இப்போ பைபிளை படிச்சுட்டு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் யூடியூப் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. ஆபிரகாமின் தந்தை பெயர் என்ன? தேராகு. தேராகு 3 பிள்ளைகளை பெற்றார். ஆபிரகாம், நாகோர், ஆரான். ஆரோனின் மகன் லோத்து. நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இந்த தேராகுக்கு பிறந்த பிள்ளைகள் அதாவது 3 பேர், ஆபிரகாம், நாகோர், ஆரான். இப்போது இந்த 3 பேரும் தேராகுடைய பிள்ளைகள். நாகோரும் ஆரோனும் கூட பிறந்த சகோதரர்கள். இப்படி இருக்க நாகோர் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனான ஆரான் மகளான மில்காலை திருமணம் செய்து கொள்கிறார். இது தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் படித்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இப்படி கோயிலில் வரவங்க என்கிட்ட கேள்விகளை கேட்கும்பொழுது மட்டுமே நான் இப்படி படித்துவிட்டு அவர்களுக்கு பொதுவாக நான் ஆன்சரை எடுத்து நான் யூடியூப் மூலயமாக போடுவேன். நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த யூடியூப்பையே நான் தொடங்கினேன். என் விருப்பத்தில் அல்ல. அதனால் எல்லாருக்கும் நான் வீடு வீடாக போய் பைபிள் எடுத்துகிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் சில வேலை டைமில் என்னால் போக முடியாத காரணத்தினால சில பேருக்கு இந்த மாதிரி நான் கடவுளை பற்றி அறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்களும் உங்களை தொட்ட ஒவ்வொரு வசனத்தையும் படித்துவிட்டு என்னை போன்று தேவையில்லாத வீடியோக்களை போடுவதை விட கடவுளை பற்றி நம்ம போடுவது மிக நல்லது என்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த விருப்பத்தின் பிரகாரம் நானும் உங்களை அழைக்கிறேன். எனவே கடவுளை பற்றி மட்டுமே பேசுங்கள் எந்த இடத்திலும். அப்பொழுது சாத்தான் நம்மளை நெருங்க மாட்டான். நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தாரும் நம்முடைய பிள்ளைகளும் கணவரும் உற்றார் உறவினர் அனைவருமே காப்பாற்றப்படுவார்கள் என்பது உறுதி. எனவே உங்களுக்கு தெரிந்த அனைத்து அதாவது விஷயங்களும் பிறருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் பைபிளை பற்றி தெரிஞ்சு முக்கியமாக அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது பெரிய விஷயம். எனவே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது கடவுள் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.